இயற்கை அனர்த்தங்களால் மலையக மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றார்கள். 2011ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட லிந்துள்ள நாகசேன பகுதி மக்கள் தொடர்பில் இதுவரையில் அதிகாரிகள் கவனம் செலுத்தாமை கவலைக்குரிய விடயமாகும். அடிப்படை வசதிகளற்ற வீடுகளில் வாழும் மலையக மக்களை இயற்கை அனர்த்தங்களும் விட்டு வைக்கவில்லை. 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி லிந்துள்ள நாகசேன தோட்ட பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினால் 10 வீடுகள் சேதமடைந்தன. இதனால் தாம் வாழ்ந்த இடத்தை விட்டு இந்த மக்களுக்கு வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதன் பின்னர் அந்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மண்டபம் ஒன்றிலும் வைத்தியசாலை கட்டடத்திலும் இவர்கள் தங்க வைக்கப்பட்டனர். திலிக்கூற்றி தமிழ் வித்தியாலயத்தில் இவர்கள் ஆரம்பத்தில் தங்க வைக்கப்பட்ட போதிலும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு ஏற்பட்ட இடையூறுகளால் அங்கிருந்து அவர்கள் வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின்னர் பிரதேச வைத்தியசாலைகள் தங்க வைக்கப்பட்ட இந்த மக்கள் தற்காலிக கூடாரங்களுக்கு அனுப்பப்பட்டனர். லிந்துள்ள நாகசேன பகுதியில் தற்காலிக கூடாரங்களில் 4 வருடங்களுக்கும் அதிக காலம் எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி வாழும் இந்த மக்கள் தொடர்பில் அரசியல்வாதிகளின் கவனம் திரும்பாமை கவலைக்குரிய விடயம். வீடு அறிஞ்சு 5 வருஷமாச்சு. இது வரைக்கும் யாரும் கட்டி கொடுத்ததில்லை. நான் ஃபுல்லா குட்டி வச்சுக்கிட்டு பெண்ணுக்கு சின்ன குசினிங்க நிலையம், பொம்பளை பிள்ளைங்க வச்சு சின்ன குசினிங்க நிலையம், அது இது பெரும்பாடு படுறோம். பிள்ளை படிப்பு வசதிக்கு ஒரு எதுக்கும் ஒரு வசதியே இல்லாமல் எங்களையும் உங்க சகோதரி மாதிரி நினைச்சு எங்களுக்கு இந்த வீடு வாசலை கட்டி கொடுக்க நீங்களும் ஒரு முயற்சி எடுங்களே. இந்த மழையிலயும் காத்துலயும் இடி மின்னல்லையும் நாங்க எவ்வளோ அவதிப்படுறோம். ஒரு சுகமில்லாத ஆளுகளை வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க கூட எங்களுக்கு வசதி இல்ல. கடந்த வாரத்தில் கூட ஒரு அமைச்சர் அறிவித்திருந்தால் உங்களுடைய வீடுகள் தனி வீடுகளை அமைத்து தரேன் என்று. இது இதுவரையும் நடைபெறவில்லை. நாங்கள் குடிசையில்தான் இருக்கின்றோம். மழை பெய்யுற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடெல்லாம் ஒழுகுது. எத்தனையோ மினிஸ்டர் வந்து இந்த வீட்டை கட்டித்தாருன்னு சொன்னாங்க. இது பிறகு யாருமே சொல்லுதான் இருக்குது. அந்த நடவடிக்கை வரல.